ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை செஞ்சு பார்க்கலாம். எப்படி செய்யறது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி லேசாக சூடானதுமே இதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுக்காத வேர்க்கடலை, அதாவது 250 ml மெஷரிங் கப்பில் 1 கப் வேர்க்கடலை. அதுக்கு வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கூடவே சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வைக்க வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி லேசாக கொதி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். டைம் பார்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் வெந்தாலே போதும். ஓரளவு வேர்க்கடலை நல்லா வெந்துடும். இப்போ இது நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை, மிளகாய், அப்புறம் தக்காளி எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப சூடாகணும்னு தேவையில்லை, ஓரளவு லேசாக வெதுவெதுப்பாக இருக்கும் போதே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த வேர்க்கடலை நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் அந்த தக்காளி வேர்க்கடலையோடு சேர்த்து இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைக்க வேண்டாம். ஓரளவு இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ இதை செய்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 கிராம்பு சேர்த்துட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடிசாக கட் பண்ணது, ஒரு 5 பல் பூண்டு முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இஞ்சி நல்லா செவந்து வர வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததும் இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நீங்கள் முடியலாம் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவு வெங்காயம் நல்லா வறுப்பட்டதும் இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை தக்காளி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வேர்க்கடலை வேக வைக்கும் போதும் அரைக்கும் போதும் மசாலா எதுவுமே சேர்க்கலை, அதனால் வேர்க்கடலை பேஸ்ட்டோடு இப்போ நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். மற்றபடி உங்களுக்கு விருப்பமான மசாலா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி தூள் சேர்க்குறதா இருந்தால் கூட கொஞ்சமாக தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஓரளவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 30லேருந்து 40 செகண்ட் மட்டும் டைம் கொடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் முதல்ல ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துக்கிறேன். நான் வந்து சப்பாத்திக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் இட்லி தோசைக்காக செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நான் மொத்தம் ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே இருக்கட்டும். ஓரளவு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக சூடாக சாப்பிட்றதுக்கு இட்லி தோசையோட சப்பாத்தியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி தூவி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.